அவர் பேரில் காவல் நிலையத்தில் கூட புகார் கொடுக்க முடியும். காவல் நிலையத்தில் இது மாதிரி என்ன இந்த மாதிரி ரொம்ப மோசமாக பேசிட்டார் என்னுடைய மேலதிகாரி, இவர் பேரில் துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து இவர் பர்சனல் நடவடிக்கை எடுங்க அப்படின்றது. இதே பெண்ணாக இருந்தால், ஒரு பெண்ணை இந்த மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சீரியஸான செக்ஷனில் வரும். செக்ஷன் 509 ஐபிசியில், அதே மாதிரி பிஎன்எஸில் 79 வரும். 79 ரொம்ப அவமரியாதையாக பேசுறது, பெண்ணை அவமரியாதையாக பேசி வர்றதுக்கு அது வரும். ஸோ இதில் வந்து எம்ப்ளாயி ரைட்ஸ், தொழிலாளர் உரிமை வந்து காக்கப்படணும் அப்படின்னா இது போன்ற நடவடிக்கைகளை வந்து எடுக்க முடியும். ரைட், இதெல்லாம் போகுது. ஒரு சில வேளையில் நீங்கள் வந்து சிவில் வழக்கு கூட அவங்க பேரில் போட முடியும். சிவில் வழக்கு டேமேஜ், என்னுடைய டிஃபேம் பண்ணிட்டீங்க, என்னை வந்து அவமானப்படுத்திட்டீங்க, என்னை வந்து 4 பேருக்கு முன்னாடி ரொம்ப கேவலமாக பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான ஆதாரங்களை திரட்டி டிஃபமேஷன் சூட்டு கூட நம்ம ஃபைல் பண்ண முடியும். ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணி என்னை வந்து அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்னு அதையும் வந்து நம்ம இதில் செய்ய முடியும். அதுக்கு முன்னாடி மென்டல் ஹராஸ்மெண்ட்டு, என்ன இந்த ஹராஸ்மெண்ட்டு மென்டல் ஹராஸ்மெண்ட் ஆனதுனால எனக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டீங்க அப்படின்னும் சிவில் கேஸ் ஃபைல் பண்ண முடியும்.